ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன அப்படின்னா ஒரு கிரேட்டான ஒரு அப்பாவை பற்றியான வீடியோ தான். அப்படி என்ன கிரேட்டான விஷயம் அவங்க பண்ணாங்க அப்படின்னா, நிறைய அப்பாக்கள் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு கண்ணீர் வர ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னா, தான் மகனுக்காக தன்னோட ஹார்ட்டே கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா. அதுவும் அந்த ஹார்ட் கொடுக்கும்போது என்ன எழுதி வச்சுருக்காங்க கடைசியாக ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹார்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், நான் இல்லைன்னுலாம் நீ கவலைப்படக்கூடாது, நான் உனக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனுக்காக அந்த ஹார்ட்டை கொடுத்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஹார்ட்டு கொடுத்து மகன் பிழைச்சாலாம் அந்த மகன் பார்த்திங்கன்னா அப்பா நினைவாகவே ரொம்ப மனதளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம அப்பா நம்மளுக்காக இந்த அளவுக்கு தியாகம் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கேயும் நடக்கலைங்க, வெளிநாட்டில் தான் நடந்தது. ஆனால் இப்படியும் கிரேட்டான அப்பாக்கள் இருக்கிறாங்களே. ஒரு சில அப்பாக்கள் சுயநலமாக கூட இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி 99% அப்பாக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனதளவில் தியாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனசு வேணுங்க. அந்த ஒரு நல்ல மனசுள்ள அந்த அப்பாவுக்கு நம்ம எல்லாருமே அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம ஒரு செகண்ட் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிடுவோம். இப்படி ஒரு கிரேட்டான அப்பாவுக்கு கிடைக்க அந்த மகனும் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த மகனும் மனசளவில் ரொம்ப ஹாப்பியாக மாறணும்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது கண் கலங்கிட்டேன். அந்த அளவுக்கு சொல்ல வார்த்தை இல்லை. ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அப்பா இருக்கும்போதே அப்போ ஒரு கிரேட்டான அப்பாவாக தான் இருந்திருப்பாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு கிரேட்டான இடத்துக்கு தான் போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து எங்கே போவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அவங்க நேரில் இருந்தால் நம்ம வாழ்த்த முடியும். ஆனால் அவங்க உயிரோடு இல்லை. இருந்தாலும் அவங்க சன்னு நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணுவோம். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டேன். பாய்.